வணக்கம் ஜி. வணக்கம், வணக்கம். நாரதர் மீடியா சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். ரொம்ப சந்தோஷம் ஜி. இன்னைக்கு தேர்தல் முடிவானது நம்ம இப்ப தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதில நம்ம பார்க்கும்போது, டிவிக்கே தமிழக வெற்றிக் கழகம் அது வந்து ஒரு 3வது இடத்துக்கு போகும், வரலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. பெரும்பாலான கருத்து கணிப்புகள்லயும் அதுதான் வந்தது. திமுக வந்து அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் அதுக்கு தான் அதிகமா இருக்கு. இடங்கள் வந்து அதிகமா தான் வெற்றி பெறப் போகிறது அப்படின்லாம் கருத்து கணிப்பு வந்தது. திமுகலாம் அத கொண்டாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ அப்படியே உல்டாவா மாறி இருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் முதலிடத்தில போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 109 இடங்களுக்கு மேலாக சென்று கொண்டு இருக்கிறது. 3வது இடத்துக்கு டிஎம்கே போயிருக்கிறது. இத நீங்க எப்படி ஜி பார்க்குறீங்க? ஆமா. இது நானும் கூட எதிர்பார்க்கல. யாருமே எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டுல அதாவது திமுக ஆட்சிய பிடிக்கும்னு சொன்ன கருத்து கணிப்பு பொய் அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொன்னோம். நானும் அந்த ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தேன். அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா விஜய் பிரிக்கிற ஓட்டு பெரும்பாலும் திமுக ஓட்டு. அதனால திமுக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொன்னேன். ஆனால் விஜய் இவ்வளவு தூரம் விஸ்வரூபம் எடுத்து வருவாரு, ஒரு பெரிய மௌன புரட்சி இதுல நடக்க போகுதுங்கிறது நம்ம யாருமே கணிக்கல. ஒரே ஒரு தேசிய மீடியா மை இந்தியா மேட்ரிக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க 120 வரைக்கும் விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டாங்க. நானே கிண்டல் தான் பண்ணேன் அத. அது இவங்க என்ன எந்த உலகத்துல இருந்து இவங்க பண்ணாங்க, இவங்க தனி உலகத்துல இருக்காங்கிற மாதிரி தான் நானே சொன்னேன். போலீஸ் ஆபீசர் ரவியா அவரு ஒரு இதை பண்ணியிருந்தாரு. அவரும் இதே இதை மேட்ச் பண்ணி திருப்பி அவரு ஒரு இதை எடுத்து பண்ணியிருந்தாரு. அந்த கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட விஜய்க்கு 120 வரும் அப்படிங்கிற மாதிரியே போட்டிருந்தாங்க. ரொம்ப யோசிக்க வச்சது. ஏன்னா என்னுடைய கணக்குப்படி ஒரு 10ல இருந்து 12% ஓட்டு தான் அவருக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சிருந்தோம். ஒருவேளை கடைசியில மாறி அப்படியே 20% வந்தா கூட அது வெற்றி வாய்ப்பை ஈட்டி தராது அப்படின்னு. ஆனா இப்போ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அது மேல போயிட்டு. அப்ப இது விஸ்வரூபம். இது யாருமே கணிக்காத ஒரு விஷயம். இந்துடா படத்திற்கு உதவ கியூஆர் கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த மாதிரி வந்திருக்கு. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய 2 3 விஷயம் இருக்கு. முதல் பாயிண்ட், இப்ப ஆண்டுட்டு இருந்த திமுக அரசுக்கு மேல மக்களுக்கு எவ்வளவு பெரிய கொந்தளிப்பு இருந்திருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய அதிருப்தி இருந்ததுனால நமக்கு இது எப்படியாவது இந்த ஆட்சி ஒழியணுங்கிறதுல உறுதியா இருந்து மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்துல அதிமுக தான் மாற்றுங்கிறதுல அது கரெக்டா இவங்க கட்டமைக்கல. அதிமுக மாற்றுன்னு சொல்லி மக்கள் நம்புறதை விட திராவிடியா கட்சிகள் ரெண்டுமே வேண்டாம், நமக்கு புதுசா ஒரு ரத்தம் நமக்கு வந்திருக்கு, அது விஜய். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளர்ல எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் மு.க. ஸ்டாலின், அப்புறம் விஜய், அப்புறம் நாம் தமிழர் சீமான், இந்த 4 பேர் தான் நிக்கிறாங்க. அண்ணாமலை இல்ல இதுல, முதலமைச்சர் வேட்பாளராக இல்ல. அப்ப அண்ணாமலையே விடுபட்டு போச்சு. இப்ப இந்த இடத்துல எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுக்கு நாம் தமிழர் பல தடவை ஓட்டு போட்டு ஒன்னும் இல்லாம போச்சு, அது வேஸ்ட். அப்ப அந்த இடத்துல புதுசா நடிகர் விஜய் நம்ம இந்த தடவை ஆதரிக்கலாங்கிற மாதிரி முடிவு எடுத்திருக்காங்க. அது ஒரு பெரிய மௌன புரட்சி. ஒரு மாற்றம் வேணுங்கிற மாதிரி அவங்க எடுத்த முடிவுக்கு நம்ம தலைவணங்கி தான் ஆகணும். நமக்கு அந்த இது உண்டு. திமுக அழிஞ்சு போனதுல நமக்கு ரொம்ப சந்தோஷம். அதிமுக பாஜக அணி கூட்டணி மந்திரி சபை வரும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். நெருக்கி பிடிச்சு வந்துடும் எப்படியாவது. இது விஜய்க்கு அவரு வேணா 2 இடத்துலையும் வெற்றி பெறுவாரு, அதுவே பெரிய கஷ்டமா தான் இருக்கும். மற்றபடி ஆதவ அர்ஜுனாவோ இல்லைன்னா செங்கோட்டையெல்லாம் அங்கே விசாரிக்கும் போது கொங்கு மண்டலத்தில் வேற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் பல தரப்புல இருந்து சொன்னவங்க எல்லாம் இப்படிதான் சொன்னாங்க. அது இப்போ ஓட்டு வாங்குவாங்க, ஆனா வெற்றி பெறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிதான் சொன்னாங்க. அதையெல்லாம் அடிப்படையை வச்சுதான் நம்மளும் அப்படி ஒரு முடிவு சொன்னோம். முடிவுன்னா நம்மளும் ஒரு கருத்தை சொன்னோம். ஆனா பார்த்தா நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்திருக்கு. இதுல சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் திமுக ஒளிஞ்சு போனது. வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதிமுக பாஜக அணி ஆட்சியை பிடிக்க தவறியது. அதுக்கு முக்கியமான காரணமா நான் பாக்குறது என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சிட்டாங்க. கூட்டணி அமைக்கும் போதே நான் என்னுடைய கருத்தை நான் முடிவு பண்ணி சொன்னேன். அந்த இடத்துல என்னுடைய கருத்து என்னவா இருந்ததுன்னா, அதிமுக கூட கூட்டணி வேண்டாம். ஏன்னா அண்ணாமலை புதுசா ஒரு ஆட்சி மாற்றம் அல்ல, அரசியல் மாற்றத்தை நோக்கி அவருடைய பயணம் வச்சிருக்காரு. அப்ப இந்த திராவிடிய கட்சிகள் ரெண்டுமே இல்லாம புதுசா ஒரு கட்சி வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு நம்புறாங்க. அதுக்கு நம்ம துணையா இருக்கணும்னு மக்களும் ஓரளவுக்கு அதுக்கு டியூனாகி வரும்போது இவங்க டக்குனு அதிமுக கூட்டணிங்கிற ஒரு முடிவை எடுத்தாங்க. அந்த முடிவு தவறான முடிவுங்கிறத என்னுடைய இது, ஒரு பிழை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தான் நானே சொல்லியிருந்தேன். அப்போ அந்த நேரத்துல மோடியும் அமித்ஷாவும் மிகப்பெரிய பிழையை செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். ஏன்னா அதை இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, அதிமுக கூட கூட்டணி இல்லாம பாஜக அண்ணாமலை தலைமையில ஒரு பெரிய அணியை ஏற்கனவே கட்டமைச்ச அணி 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு உருவாக்கின அணியை அப்படியே கண்டினியூ பண்ணி 1 2 கட்சி கூட வந்திருக்கலாம். வந்தாலும் வராட்டாலும் இன்னைக்கு எலெக்ஷன் தேர்தலை சந்திச்சுன்னு இருந்தா இன்னைக்கு அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளராக இருந்திருப்பாரு.
அவரும் முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ மு க ஸ்டாலின், அப்புறம் எடப்பாடி பழனிசாமி, அப்புறம் வந்து அண்ணாமலை, அதுக்கு அடுத்து வந்து இவர் விஜய், அப்புறம் வந்து நாம் தமிழர் சீமான், இப்படி 5 பேர் முதலமைச்சர் வேட்பாளர் இருந்திருப்பாங்க. அப்போ மக்களுடைய தேர்வு என்ன ஆயிருக்கும்? இவங்க 2 பேரும் வேண்டாம், அதிமுக வேண்டாம், திமுக வேண்டாம்னு முடிவெடுக்கிற மக்களுக்கு மாற்றா ஒரு படிச்சவன், நல்லவன், திறமையாளர் அண்ணாமலை வேணும்னு முடிவெடுத்திருப்பாங்க. இப்ப இதுல என்ன ஆகி போச்சுது? அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்த கிட்டத்தட்ட 8% ஓட்டு வந்து விஜய்க்கு விழுந்திருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது இது. நம்ம ஒரு மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்து எல்லாரும் போட்டதுல அண்ணாமலையை நம்பி பாஜகவுக்கு வந்தவங்களும் மாற்றம் வேணும்னு எதிர்பார்த்தவங்க தான். ஒரு மாற்று சக்தி வரணும்னு நினைச்சவங்க தான். அவங்க எல்லாம் இப்ப விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்கிறது அப்பட்டமா தெரியுது. 1-2 பேரும் என்ன நம்மள மாதிரி, நான் அண்ணாமலைக்காக பிஜேபிக்கு வந்த ஆள் கிடையாது. நம்ம அதுக்கெல்லாம் முன்னாடியே பிஜேபி ஆதரவா பிஜேபியில தான் இருக்கும். அதனால நம்ம அப்படிப்பட்ட முடிவு எடுக்கல. இருந்தாலும் அண்ணாமலைக்காக திடீர்னு பிஜேபிக்கு வந்தவங்களுக்கு வந்து இது ஒரு திருப்பி அந்த மாற்றம் வந்து இவங்க 2 பேரும், ஏன்னா 4 வருஷமா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்துட்டாரு, 5 வருஷமா ஸ்டாலின் இருந்துட்டாரு. இவங்க எல்லாம் என்ன பண்ணனாங்க? ஒரு பெரிய இது வராது. அதான் அதுக்கு இந்த 2க்கும் அது பரவாயில்ல. இப்பவும் கூட முழு மூச்சோட இவர் நல்லது தருவாருங்கிற நம்பிக்கையில ஓட்டு போட்டுப்பாங்கன்னு நான் நினைக்கல. விஜய் வந்து மிகச்சிறந்த ஆட்சி நடத்த பொண்டாட்டி வச்சு ஒழுங்கா குடும்பமே நடத்தாத ஆளு. இவர் எப்படி நல்ல ஆட்சியை தருவாருங்கிறது தான் ஒரு பார்வை இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, திரிசா யாரு? இவரு பொண்டாட்டியா? கிடையாது. கல்யாணம் மனைவியை டைவர்ஸ் பண்ணி என்ன முடியல. அப்புறம் திரிசாவை முறைப்படி கல்யாணம் பண்ணல. ஆனா 2 பேரும் ஒரே வீட்டில் தானே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது எந்த ஒரு கலாச்சார, ஒரு கேவலமான வாழ்க்கை இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பார்வை இருக்கு. இவரால எப்படி ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. இதே கேள்வி பலருக்கும் இருக்கும். ஆனா இந்த 2 பேரை விட இவரு பரவாயில்லப்பா, இந்த 2க்கும் மோசத்துல எது ரொம்ப குறைஞ்ச மோசம்னு பார்க்கும்போது இவர் பரவாயில்லைங்கிற மாதிரி, இந்த திராவிடியா ஆட்சிகள் வேண்டாம், கட்சிகளே வேண்டாம்னு முடிவெடுக்கிறவங்களுக்கு அண்ணாமலை இல்லாம போனது ஒரு பெரிய வெற்றிடம் ஆகி போச்சு. இல்ல, அண்ணாமலை இருந்திருந்தா அவருக்கு தானே இந்த ஓட்டெல்லாம் வந்திருக்கும். அவர் தான் இப்ப முதலமைச்சர் ஆயிருக்கணும், கிட்டத்தட்ட வந்திருக்கணும். இல்லைன்னா குறைஞ்சபட்சம் பாஜக எதிர்கட்சியா வரிசையிலாவது இப்போ வந்து நின்றுருக்கும். அதை கெடுத்து விட்டாங்க. அது எல்லா புகழும் வந்து முக்கியமா நான் வெளிப்படையா சொல்றதா இருந்தா குருமூர்த்திக்கு இதுல மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அவர் தானே இதை செய்தாரு. மிகப்பெரிய எல்லா புகழும் அவருக்கு தான் போகுதுன்னு நான் சொல்றேன். என்னுடைய கருத்தை நான் சொல்றேன். அவர் தான் இந்த கூட்டணியை வரணும்னு சொல்லி வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்ததில் முக்கிய பங்காற்றினாரு. இப்போ அவரே வேதனைப்படக்கூடிய அளவுக்கு தான் அவரே வந்து யோசிப்பார்னு நினைக்கிறேன். பாஜக எப்படி நோட்டா கட்சின்னு சொன்னாங்களோ அதே இதை மறுபடியும் உருவாக்கி விட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. ஓட்டு இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நேரம் வந்து 1 மணி 41.25 மணி நேரம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரம். ஆனா இன்னும் முடிவு வரும்போது கிட்டத்தட்ட இதை நோக்கி தான் அந்த முடிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக பிஜேபிக்கு 1 இல்லைன்னா 2 சீட்டு கிடைக்குமாங்கிறதே இப்போ கேள்விக்குறியா இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பிஜேபியினுடைய இதை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரே ஒரு இடத்துல லீடிங்கில் இருக்கு. நாகர்கோவிலில் திடீர்னு லீடிங்கில் இருக்கு, திடீர்னு அது காணாமல் போயிருது. நிறைய தளியில் ஒரு தடவை லீடிங்கில் வருது, அப்புறம் தளியில் காணாமல் போயிருது. இந்த லட்சணத்தில் தான் இருக்கு. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு, பாஜகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ஒரு சீட்டு கூட வெற்றி பெறுமா அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கேள்விக்குறியா இருக்கு. அது வெற்றி பெற்றா ஏதோ வந்தா கூட ஒரு சீட்டு வரலாம், மிஞ்சி போனால் 2 சீட்டு வரலாம், அந்த லட்சணத்தில் இருக்கு. இதுவே நம்ம அண்ணாமலை தலைமையில் இந்த தேர்தலை சந்திச்சிருந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பாஜகவுக்கு கிடைச்சிருக்கும். குறைந்தபட்சம் ஒரு கௌரவமான ஒரு 50-60க்கு மேல எம்எல்ஏயாவது உருவாக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கும். பெரும்பாலும் கூட்டணி ஆட்சியவே அது அமையறதுக்கு வாய்ப்பா இருந்திருக்கும். ஏன்னா அண்ணாமலை தலைமையில ஒரு பெரிய அணி, ஆனா வந்து விஜய் தலைமையில அணியே இல்லை, தனியா அவர் நிக்கிறாரு. அவர் ஒரு நடிகரா இருக்கக்கூடியவர், இவர் ஒரு ஐபிஎஸ்ஸா இருந்து நிரூபிச்சவர், ஒரு படித்தவர், அதெல்லாம் அனைத்து புள்ளி விவரங்களும் கையில வச்சிருக்கவர். அப்படியெல்லாம் கம்பாரிசனுக்கு இப்போ வாய்ப்பு இல்லாம போச்சுது. அண்ணாமலை களத்தை இருந்து அவர் முதலமைச்சர் வேட்பாளராக இருந்திருந்தால் அப்போ அந்த ஒப்பீடு வந்திருக்கும். அப்போ ஒப்பீடு வரும்போது அண்ணாமலைக்கு அதிகமான வாய்ப்பை கொடுக்கறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதை நாசம் பண்ணிவிட்டாங்க. இன்னொரு விஷயமும் நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சாச்சு, சரி ஓகே. அதுக்கு பிறகு அண்ணாமலையை எதுக்கு இவங்க வெளியே விட்டாங்க? மிகப்பெரிய தப்பு. அண்ணாமலையே மாநில தலைவராகவே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய பலமா இருந்திருக்கும். சரி, அதையும் விட்டுட்டாங்க. அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். அதை மேலிடம் ஏன் பண்ணலன்னு தெரியல எனக்கு. மாநில தலைவர் பதவியிலேருந்து எடுத்த உடனே அவர் சாதாரண ஆளாயிட்டார். உடனே பாஜக மாநில அளவுல இருந்து என்ன முயற்சி பண்ணாங்க? அண்ணாமலை எலெக்ஷன் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், அது வரை எப்படியும் 8-10 சீட்டு நமக்கு வந்துடும், இல்லைன்னா 10 சீட்டுக்கு மேல பிஜேபி வெற்றி பெற்றுரும், அது வரைக்கும் அண்ணாமலைக்கு அங்கங்க கொஞ்சம் போட்டோ போட்டுவிட்டோம் போஸ்டர்ல, அது பிறகு அதையும் போடாம அப்படியே நம்ம வந்து காலி பண்ணிடலாம் அண்ணாமலைன்னு நினைச்சாங்க. பாஜக உள்ள அந்த 4 அணி நினைச்சாங்க. அது மிகப்பெரிய சரிவை சந்திச்சு விட்டு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி இப்ப படு பாதாளத்துக்கு பிஜேபியை கொண்டு போய் சேர்த்துட்டு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல மிகப்பெரிய வருத்தம் எனக்கு உண்டு. பல தடவை நான் ட்விட்டர்லையும் போட்டிருந்தேன், பல தடவை நம்ம இதை பற்றி பேசியிருக்கோம். கூட்டணி வச்சாச்சு, இதுக்கு மேலே அதை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இது வெற்றி பெற்று முதலமைச்சர் நீங்கள் தான் ஆக போறீங்க. அப்போ நீங்கள் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, திருமதி சசிகலாவை நீங்கள் வந்து கூல் பண்ணுங்க.
அவங்கள வந்து போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கின போதும், அந்த அம்மா வேற ஒன்றையும் கேட்கல. ஆட்சியெல்லாம் அவங்க கேட்க போறதில்லை. நீங்க அவங்க காலில் விழுந்து தான் முதலமைச்சர் பதவியை வாங்குனீங்க. இப்போ மறுபடியும் அவங்ககிட்ட அந்த அம்மாட்ட போய் ஒரு நீங்க என்ன இருந்தாலும் தப்பு இருந்தால் மன்னிச்சிடுங்க, நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த அம்மா இப்போ தனியா வேட்பாளர் நிப்பாட்டி இருக்காரு. பல இடங்கள்ல அந்த அம்மா வாங்கின ஓட்டு திமுகவுக்கு, அதிமுக அணிக்கு கொள்ளி வச்சிருக்கு. நல்லா செக் பண்ணி பாருங்க. பல தொகுதிகளில் அந்த அம்மா வாங்கின ஓட்டு வந்து இப்போ அதிமுகவுக்கு அணிக்கு வந்து கொள்ளி வச்சிருக்கு. அதை நீங்க விசாரிச்சீங்கன்னா தெரியும். இது முதல் பாயிண்ட். அடுத்து ஓ பன்னீர்செல்வம் அவரெல்லாம் விட்டுருக்க கூடாது. அவரை வந்து அவரால் பெருசா ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லாட்டாலும் அவர்கிட்ட அண்ணன் இருங்க, 2026 தேர்தலுக்கு பிறகு நம்ம உங்களுக்கு என்ன மரியாதை செய்யணுமோ நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அவரை திரைமறையில ரூம்ல உட்காந்து பேசி அதை சரி பண்ணியிருந்தா அந்த இது ஓரளவுக்கு ஒரு அதிமுக பாஜக அணிக்கு ஒரு பெரிய வலு சேர்த்திருக்கும். அடுத்து டாக்டர் கிருஷ்ணசாமி முழுக்க இதுக்காக வேண்டிய இந்த அணியை எதிர்பார்த்து இருந்தவர். கடைசி வரைக்கும் காத்திருந்தார். ஒரு 3-4 சீட்டை கொடுத்து அவரை உள்ள கொண்டு வந்திருந்தா பல தொகுதிகளில் அவர் வாங்கின ஓட்டு அதிமுக அணிக்கு வந்து தோல்வியை தழுவுறதுக்கு வாய்ப்பா இருந்ததுன்னா பல இடங்கள்ல 100 இப்போ போல லீடிங் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 200 ஓட்டு, 400 ஓட்டு, 500 ஓட்டு, 1300 ஓட்டு இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. இந்த இடங்கள் அத்தனையுமே அவர் பிரிச்ச ஓட்டா இருக்கும். நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். தென் மாவட்டங்களில் எங்கெல்லாம் குறிப்பாக பல்லர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்களோ அந்த தொகுதிகளெல்லாம் வேட்பாளர்னு போயிட்டிருக்காரு. அந்த இடங்கள் எல்லா இடத்துலையுமே அதிமுகவுக்கு அது கொள்ளி வச்சிருக்கும். கண்டிப்பாக வச்சிருக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அந்த பிரித்த ஓட்டு உள்ளே வர வேண்டிய ஓட்டு நீ மொத்தமே 35,000 ஓட்டு தான் வந்தா உனக்கு இவ்வளோதான் நான் தர முடியாது இப்படிலாம் சொன்னது தேவையில்லாத வார்த்தை. அவரை உள்ள அடக்கியிருக்கணும். அதையும் அவங்க கோட்டை விட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே அதிமுக முதலமைச்சர் அண்ணாமலை முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறது உறுதி செய்யப்பட்டாச்சு. அதற்கு பிறகு இந்த மனிதர் என்ன பண்ணிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நேரே திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவங்களுடைய வீட்டுக்கு போயிருக்கணும். அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருக்காங்கல்ல, அவரை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நேரே போயிருக்கணும். இது 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடியே இந்த வேலையை செய்திருக்கணும். அங்கே வீட்டில் போய் உட்காந்து அப்போ அவர் அங்கே போகும்போது அண்ணாமலை ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருப்பார். தம்பி நான் வாரேன்னு சொன்னா வாங்கினான்னு தான் சொல்ல போறாரு. அந்த பெருந்தன்மை அண்ணாமலைக்கு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கோ இல்லையோ அண்ணாமலைக்கு அது இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் நீங்க அவரை போய் பார்த்து அவரை தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து அண்ணாமலைகிட்ட ஒரு 1/2 மணி நேரம் நீங்க மனம் விட்டு பேசியிருந்தீங்கனாலே அவருக்கே தெரியும் நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு தெரியும். அவர் என்ன ஒரு ஐபிஎஸ் ஆளு, ஐபிஎஸ் படித்தவர், அவருக்கு அந்த ஐக்கு மூளை எல்லாம் வேலை செய்யாதா? சரி அப்படி போங்க. ஆனால் பெருந்தன்மை அவர் நடக்கக்கூடிய ஆள் அண்ணாமலை அவர்கள். அப்போ அவர்கிட்ட அதை பேசி என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம அதை செய்வோம். கூட்டணின்னு முடிவாயிட்டு பாஜகவுக்கு நம்ம என்ன மாதிரி பண்ணணும், எந்த மாதிரி நம்ம வெற்றி பெறதுக்கு யூகங்களை நம்ம அமைக்கணும், எந்த வகையில் நம்ம வெற்றி என்னென்ன மாதிரி உழைச்சா வெற்றி பெறும், எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு நம்ம செயல்பட்டால் தானே வெற்றி பெறுங்கிறதெல்லாம் அவர் செய்திருக்கணும். எதுவுமே பண்ணலை. அண்ணாமலையை கடைசி வரைக்கும் இவர் அதை ஒரு பொருட்டாவே நினைக்கல. மிகப்பெரிய தவறு இது. அண்ணாமலைக்கு நான் பல தடவை சொல்லிட்டே இருந்தேன், அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு வந்தவங்க அதிமுகவுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா? அப்படி ஓட்டு போடணும் நீங்க அண்ணாமலையே அதுக்கு உரிய மரியாதையே செலுத்தணும் அப்படின்னு சொன்னேன். அதை கண்டுக்கவே இல்லை. எல்லாத்துக்கும் மேல கிஷோர் கே சாமி, நண்பன் கிஷோர் கே சாமி இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலையை கிண்டல் பண்ணி அதோட ஒரு ஸ்டெப்பு மேல போய் அண்ணாமலையுடைய மனைவி பேர்ல இழிவுபடுத்தி பேசுறதெல்லாம் எந்த அண்ணாமலையுடைய ஆதரவாளர் ஒத்துக்குவாங்க? யார் ஓட்டு போடுவாங்க? நான் பிஜேபி சித்தாந்தவாதி, அதிமுகவுக்கு ஓட்டு போட்டேன், கடைசி நேரத்தில் ஓட்டு போட்டேன். மற்றவங்க அண்ணாமலைக்காக கடந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து உள்ள வந்தவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? வாய்ப்பே இல்லை. போடலை. அவ்வளோ விஜய்க்கு போய் போட்டாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அதே மாதிரி காயத்ரி ரகுராம் அதிமுகவில் மகளிர் அணின்னு நினைக்கிறேன், மகளிர் அணி துணை செயலாளர்னு நினைக்கிறேன். அந்த ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அண்ணாமலையை இழிவுபடுத்தியே பேசிட்டு எப்படி ஓட்டு போடுவாங்க? இதெல்லாம் அவர் சரி பண்ண வேண்டிய இடம்ல. அது எதுவுமே சரி பண்ணாமல் விட்டாங்க. அண்ணாமலையை ஒரு பொருட்டாக நினைக்காம இருந்தது மிகப்பெரிய முட்டாள்தனங்கிறத இன்னைக்கு உணர்வாங்க. நான் பல இடங்களில் நானே ட்வீட்டில் இதெல்லாம் சொல்லும்போது சொன்னேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதாவது எதிர்கட்சி தலைவராக இருந்தால் போதும்னு ஆசைப்படுறாரு, அதை நோக்கி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் இருந்தாங்க. கடைசியில் ஏதோ போனா போட்டுன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. பிரச்சாரமாக அவர் பண்ணாராம். அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பை போட்டால் தான் செய்தார். எல்லா இடமும் போனார், பிரச்சாரம் பண்ணார். கூட்டம் அங்கே வரத்தான் செய்துச்சு. இருந்தாலும் அந்த கூட்டம் வந்தாலும் அது கூட ஓட்டாக மாறக்கூடிய அளவுக்கு இவங்க ஒத்துழைக்கலை. மக்களுக்கு நல்ல புரிதல் இருக்கத்தானே செய்யுது. அதை விட பிஜேபியில் அண்ணாமலையை ஒதுக்கணும்னு நினைச்சது மிகப்பெரிய முட்டாள்தனம், பைத்தியக்காரத்தனம். இப்போ உணர்ந்துருப்பாங்க. பழையபடி இப்போ நோட்டா கட்சி ஆகி போச்சு பிஜேபி. ஏன்னா மறுபடியும் என்னமோ அண்ணாமலையை தூக்கிட்டு கொண்டு வச்சு அவர் கையிலே கட்சியை கொடுத்து 2.0 அவரை பண்ண வைப்பாங்க. வேற வழி கிடையாது. அண்ணாமலை இல்லாமல் இன்னும் பாஜகவை தூக்கி நிறுத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மறுபடியும் அவரை கொண்டு மறுபடியும் பாஜகவினுடைய மாநில தலைவர் ஆக்கி அவரு கையில மொத்த பாஜக கொடுத்து இஷ்டத்துக்கு முழு சுதந்திரம் கொடுத்து அவரை செயல்பட விட்டா மட்டும்தான் பாஜக இனி தமிழகத்தில் தலை எடுக்கும். அது இல்லாத அளவு கொண்டு போய் சேர்த்தாச்சு. ஒரு நல்ல காரியம் என்னன்னா, ஒரு புது சக்தி
தாவேக்காங்கிறது இல்ல விஜய்ங்கிறது வந்து அந்த 2 திராவிடிய கட்சிகளும் இல்லாம ஒரு புது கட்சி, புது ஆட்சி வருது அப்படிங்கிறது ஒரு ஆறுதலான விஷயம். அழிய வேண்டிய கட்சி திமுக தான், எல்லாம் வந்து மாற்றுக்கிறதும் கிடையாது. அதே மாதிரி வந்து பாஜகவும் வரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு வந்துச்சு, அது கெட்டு போச்சுது. இருந்தாலும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆறுதலான சில விஷயங்களும் நமக்கு இங்க இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்காளம் வந்து குறிப்பாக மேற்கு வங்காளம் மிகப்பெரிய ஒரு சவாலா இருந்துச்சு பாஜகவுக்கு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய சவால். அந்த அம்மா அந்த பங்களாதேஷ்ல இருந்து அவ்வளவு ஊடுருவல்காரங்களையும் உட்பட்டு ஓட்டையும் கொடுத்து அவங்களுக்கு ஆதார் கார்டையும் கொடுத்து விட்டுவிட்டு அது மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்துச்சு இந்தியாவுக்கு. நம்ம பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலா வருஷக்கணக்கா உட்கார்ந்து விட்டாங்க. இப்ப அதுல பெரிய மாறுதல் உருவாகி கிட்டத்தட்ட இப்ப நம்ம பேசிட்டு இருக்க நிலவரப்படி 294 தொகுதிக்கு 195 தொகுதியில பிஜேபி லீட் எடுத்து முன்னிலையில போகுது. திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் 92 இடத்துல தான் லீடிங்ல இருக்கு. கம்யூனிஸ்ட் எல்லாம் காணாம போயிட்டு ஏதோ ஒரு தொகுதியில வந்தாதான் சொன்னாங்க, இப்ப வந்துச்சா இல்லைன்னு லிஸ்ட்ல வரமாட்டேங்குது. இந்த அளவுக்கு பெரிய புரட்சியை பாஜக அங்க பண்ணிருக்கு. அதுக்கே தமிழ்நாடு முழுக்க தேசியவாதிகள் கொண்டாடணும். அதே மாதிரி அசாம் வந்து பிஜேபி வந்து ஆட்சியில் இருந்தது, மறுபடியும் அங்க வந்து 84 இடத்துல லீடிங், 16 இடத்துல டிக்ளேர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மொத்தத்தில் 100 இடத்துல வருது. அப்ப 100 இடத்துல வந்து அவங்க வந்து வெற்றி பெறாங்க அப்படிங்கிறது 126 இடம் நினைக்கிறேன் மொத்தம். அதுக்கு 126க்கு 100 இடம் வந்து வெற்றி பெறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அது ஒரு வரலாற்று வெற்றி. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமானது. அப்புறம் இன்னொரு பாகம் பாண்டிச்சேரியில் பிஜேபி வந்து மறுபடியும் ஆட்சியை வந்து தக்க வச்சிருக்கு. மொத்தமே 30 இடம் தான். அதுக்கு 28 இடம், 22 இடங்கள், 10 இடத்துல லீடிங்ல இருக்கு, 12 இடத்துல டிக்ளேர் பண்ணிட்டாங்க, வெற்றியை அறிவிச்சுட்டாங்க. அப்ப 22 இடத்துல பிஜேபி கூட்டணி வந்து அங்க மகத்தான ஒரு சாதனை படைச்சு வெற்றியை தக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பாஜகவுக்கு தேசியவாதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்டமானா போயிட்டு அது 10 வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு ஒரு பக்கம். இப்போ வந்து கிட்டத்தட்ட 38 இடத்துல தான், 8 இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. 30 இடத்துல வந்து முன்னிலையில் இருக்காங்க கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட் கூட்டணி. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்திருக்கு. காங்கிரஸுக்கு அது ஒரு ஆறுதல். கேரளாவில் வந்து ஆட்சியை பிடிச்சது, கம்யூனிஸ்டை வீழ்த்தி ஆட்சியை பிடிச்சது ஒரு ஆறுதல். பாஜகவுக்கு 2 இடத்துல முன்னிலையில் வந்திருக்கு. இது வரைக்கும் உள்ள கணக்குப்படி இப்போதைய நிலவரப்படி 2 இடத்துல பாஜக கேரளாவில் முன்னிலையில் இருக்கு. இதுவும் பாஜக அங்க கணக்க தொடங்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. கேரளாவில் வந்து பாஜக ஏற்கனவே எம்பி கணக்க சுரேஷ் கோபி தொடங்கி வச்சாரு. இப்போ எம்எல்ஏ கணக்க 2 எம்எல்ஏ வரும்னு எதிர்பார்க்குறாங்க. 2 ஒருவேளை 3 கூட வரலாம். எப்படியோ கணக்க தொடங்குறாங்க. இது ஒரு பாஜகவுக்கு தேசியவாதிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம். எது எப்படி இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்குங்கிறதுல நமக்கு அதில் பெரிய சந்தோஷம். ஆனால் தனி மெஜாரிட்டி இல்லை, அங்கேயும் ஒரு இக்கன்னா இருக்கு. விஜய்க்கு வந்து தனியாக வரணும்னு 118 இடத்துல வெற்றி பெற்றால் தான் தனி மெஜாரிட்டி வரணும். ஆனால் அவருக்கு இப்போதைய நம்ம பார்க்கக்கூடிய திரையில பார்க்கும்போது 111 இடத்துல வர மாதிரி காணிக்குது. ஏற்கனவே 112 வந்துச்சு, அப்புறம் 108 வந்துச்சு, அப்புறம் 109 வந்துச்சு. இந்த மாதிரி தான் வந்துகிட்டே இருக்கு. ஒரு 112 வராதா இருந்தா கூட 8 இடம் அங்கே ஷார்ட்டேஜ் வருது. இந்த 8 இடத்த அவர் எந்த பக்கம் இருந்து வாங்க போறாருன்னு தெரியல. அது பாஜக பக்கம், அது அதிமுக பக்கம் இருந்து வாங்க போறாரா, இல்ல அதிமுக இல்லாம திமுகவும் இல்லாம மற்ற கட்சிகளுடைய ஆதரவோட ஒரு ஆட்சி அமைக்க போறாரா, என்ன மாதிரி முடிவு எடுக்க போறாருங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஆட்சி எந்த மாதிரி அமைக்க போறாருங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆட்சி வந்து எப்படி செய்ய போறாரு, எந்த மாதிரிப்பட்டதை பண்ண போறாரு. திமுக செஞ்ச மாதிரி அதே மாதிரி நவோதய பள்ளிகள் வேண்டாம், அப்புறம் சாராய கடை நாங்கள் மூட மாட்டோம், அதே மாதிரி வந்து மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம், புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த மாட்டோம், அறநிலைத்துறையை இன்னும் நாசம் பண்ணிட்டு தான் போவோம், இப்படியெல்லாம் செய்தாருன்னா இவருக்கும் ஒரு வருஷத்துல இவருக்கு மேலேயும் பெரிய அதிருப்தி வரதான் வாய்ப்பு இருக்கும். அது இல்லாம இவர் வந்து மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தாருன்னா அவருக்கு வாழ்த்துக்கள். இப்போதைய நிலவரப்படி நடிகர் விஜய்க்கு நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, வெற்றி பெற்றதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நம்ம தெரியப்படுத்திக்கிடுவோம். அஞ்சி இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது சென்னை வந்து திமுக கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ஸ்டாலின் அவர்கள் அவரோட தொகுதியிலேயே வந்து முன்னிலை வகிக்க முடியாம பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிகழ்வா நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா குளத்தூர் தொகுதியில இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நிலவரப்படி 3570 ஓட்டுல வந்து பின்தங்கி இருக்காரு மு.க. ஸ்டாலின். இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது 4000க்கு மேல இருந்துச்சு. இப்ப கூட அது மாறி இருக்கலாம் அடுத்தடுத்த இது வரும்போது. எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து முதல்ல இருந்தே அவர் வந்து பின்னடைவை சந்திச்சு தான் பின்தங்கியே தான் போயிட்டு இருக்காரு. தொடர்ந்து பின்னடைவு. மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி என்னும் சொல்லிட்டு இருந்தார்ல, அவரு இப்ப பின்தங்கி இருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு அடி, மரண அடின்னு சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு அடின்னு நம்ம சொல்லலாம். ஏதோ இடையில கொஞ்சம் இந்த தொகுதிகள் மட்டும் கொஞ்சம் லேசா மேல வந்துச்சு 2 இடத்துல. ஒன்று வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து
சேப்பாக்கு திருவல்லிக்கேணியில வந்து 852 ஓட்டு வித்தியாசத்துல முன்னிலையில இப்ப இருக்காரு. 1000 ஓட்டு கூட இல்ல. எப்ப வேணாலும் இது மாறலாம். இவர் வெற்றி பெறுவாருங்கிறது உறுதி இல்ல. சேகர் பாபு அதே மாதிரி ஒரு 3000 சில்லற ஓட்டுல லீடிங்ல இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவரும் 200 ஓட்டு முன் லீடிங்னு காணிக்குது. ரொம்ப நேரமா இவங்க 2 பேருமே கூட முன்னிலை இல்லாம தான் இருந்தாங்க. கொஞ்சம் இப்ப முன்னிலையில இருக்காங்க. இதுவும் உறுதி இல்லாம தான் இருக்கு. வெற்றி பெறுவாங்களாங்கிறதே கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி வந்து துரைமுருகன் போச்சுது. அதே மாதிரி KN நேரு வெற்றி பெறுவாராங்கிறது கேள்விக்குறியா இருக்கு. ஏதோ சின்ன லீடிங்ல போயிட்டு இருந்தாரு. அதே மாதிரி முக்கிய அமைச்சர்கள் எல்லாருமே அவுட் ஆயிடுச்சு. ஏவா வேலு எல்லாருமே வந்து இன்னைக்கு முளைச்ச நடிகர் விஜயனுடைய கட்சிக்கிட்ட தோத்துட்டு கிடக்குறாங்க. இது மிகப்பெரிய ஒரு மைனஸ் அந்த இதுக்கு. நீங்க சொன்ன மாதிரி சென்னை கோட்டை வந்து திமுகவுக்கு எப்பவுமே சென்னை வந்து கோட்டைங்கிறதுல எம்ஜிஆர் காலத்திலே அவங்க வந்து எம்ஜிஆர் முதலமைச்சரா இருப்பாரு. எல்லா இடமும் எம்ஜிஆர் மகத்தான வெற்றி பெறுவார். திமுக சென்னையில மட்டும் திமுக தான் அதிகமான இடத்துல வெற்றி பெற்றிருக்கும். இப்படி இருந்த சென்னைய மொத்தமா வாஷ் அவுட் பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல விஜய் ஒரு நடிகராகவும் வெற்றி பெற்று நடிகருங்கிறதுனால ரசிகரை வச்சும் பண்ணியிருக்காரு. ஒரு மாற்று சக்திங்கிற இடத்துலையும் பண்ணியிருக்காரு. எது எப்படி வேணும்னு சொன்னாலும் சரி இந்த சாதனை நிகழ்த்தின விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லியே தரணும். ஏன்னா இது சாதாரண சாதனை கிடையாது. சென்னையை மொத்தமா காலி பண்ணிருக்கு அப்படின்னா அது சாதாரண வெற்றி கிடையாது. அதை நம்ம மனதார பாராட்டணும். அண்ணாமலை பாஜகவினுடைய தலைமையில முதலமைச்சர் வேட்பாளராக இருந்து அவர் தனியா வந்து இந்த மாதிரி சந்திச்சிருந்தா கூட சென்னை கோட்டையை அசைச்சிருக்க இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல. அவருக்கு வெற்றி கிடைச்சிருக்கும். ஒண்ணு அண்ணாமலை இந்த இடத்துல முதலமைச்சர் வேட்பாளர் இல்லாம இருந்தது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ், பெரிய சாதகமான ஒரு அம்சம். அதை நம்ம ஒத்துக்கிறோம். அந்த அம்சத்துல எது எப்படி இருந்தாலும் சரி விஜய் வந்து இதை வீழ்த்தினது, திமுக வீழ்த்தினது, காலி பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் வந்து அண்ணாமலையை காலி பண்ணணும்னு நினைச்சவங்க எல்லாம் பாஜகனுடைய அந்த 4 பேரை வரிசையா சொல்லிட்டு போவாங்க. 4 பேருமே 3வது இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு நம்ம இந்த நிலவரப்படி பார்க்கும்போது நீங்க 4 அதாவது தமிழிசை சவுந்தரராஜன் 3வது இடம், எல் முருகன் 3வது இடம், அதே மாதிரி வானதி சீனிவாசன் 3வது இடம், அதே மாதிரி வந்து நயனார் நாகேந்திரன் 3வது இடம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய நிலவரப்படி பார்த்தா மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு தெரியல. நாகர்கோயிலில் நம்ம அண்ணாச்சி MR காந்தி வந்து திடீர்னு ஒரு 200-300 ஓட்டில் முன்னிலையில் வராரு. அப்புறம் பார்த்தா திடீர்னு ஆஸ்டின் வந்து முன்னிலைக்கு போறாரு. அப்படி மாற்றி மாற்றி வருது. இதில் இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். நம்ம தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தொகுதி வந்து கும்மிடிப்பூண்டியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்பர் 1 கும்மிடிப்பூண்டியா இருக்கும். 234வது தொகுதி வந்து கிள்ளியூரா இருக்கும். நீங்க காலையில இருந்து நம்ம பார்க்கும்போது கும்மிடிப்பூண்டியும் வந்து விஜயனுடைய கட்சி தான் முன்னிலையில போயிட்டு இருக்கு. கன்னியாகுமரியில உடைய அந்த கிள்ளியூர் லாஸ்ட் தொகுதியும் விஜயனுடைய கட்சிக்கு தான் முன்னிலையில போயிட்டு இருக்கு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஒன்றும் 234 தொகுதி அப்படின்னா பரவாயில்ல, எல்லா இடமே அவங்க அடித்துன்னு வரைக்கும் வந்திருக்காங்க. மிகப்பெரிய வெற்றி தான். இது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அவர் கூட்டணி வச்சிருந்தாருன்னா கூட்டணினால வந்துன்னு சொல்லலாம். திமுகவும் கூட்டணியிலிருந்து வெற்றி பெறல, அதிமுகவும் வெற்றி பெறல, தனியா நின்று அந்த இடத்துல இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸ் தான். எம்ஜிஆருக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு வகையில. இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றி தான். விஜயகாந்தெல்லாம் அந்த இதை அச்சீவ் பண்ணவே முடியல. நான் விஜயகாந்தை விட இவர் வந்து ஒன்றும் பெரிய சாதிச்சிருவாரான்னு கேள்வி கேட்ட ஆளு தான். இப்போ சாதிச்சிட்டாரு. அதனால தலைவணங்கி தான் ஆகணும். இது மிகப்பெரிய வெற்றி தான் இவருக்கு, விஜயை பொறுத்த வரைக்கும். அதே சமயத்தில் பாஜகவினுடைய முன்னணி மூத்த தலைவர்கள் எல்லாம் இனிமேலாவது கொஞ்சம் இதை உணர்ந்து பாஜகவுக்காக உழைச்சாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து வந்து அண்ணாமலை கையில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய 2.0 விட்டு முழு சுதந்திரத்தை விட்டு கட்சி வரணும், வளரணும், வெற்றி பெறணும்னு நினச்சி செய்தாங்கன்னா கட்சிக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கும், அடுத்த லெவலை நோக்கி போகும். இல்லை அப்படின்னா மிகப்பெரிய சரிவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு டெவலப்மெண்ட்ஸும் ஒன்று நம்ம இதில் பார்க்கணும். என்ன அப்படின்னா பாஜக அதாவது அதிமுக எதிர்கட்சி பதவி வருங்கிறதுல இது இப்போதைய நிலவரப்படி பார்க்கும்போது வந்து அதிமுக கிட்டத்தட்ட 57 இடங்கள்ல லீடிங்ல இருக்கு. திமுக 48 இடத்துல தான் லீடிங்ல இருக்கு. ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்கு. 48 இடம், அப்போ 49ன்னு வச்சுடுங்க. ஆனா வந்து அதிமுக தான் லீடிங்ல இருக்கு இப்போதைய நிலவரப்படி. ஆனா இது எப்படி போனாலும் அதிமுக சட்டசபையில எதிர்கட்சி பதவியை அதிமுக தனிச்சு நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். பாஜக 2 இடத்துல இப்ப லீடிங் காணிக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி 6 இடத்துல இவ்வளவு நேரம் காணிச்சது. இப்போ பார்த்தா திடீர்னு 4 இடத்துல தான் காணிக்குது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இது கொஞ்சம் மாறுதல்கள் கூட வரலாம். எது எப்படி வந்தாலும் தமிழகத்துல வந்து சட்டசபையில எதிர்கட்சி அந்தஸ்தை கூட திமுக இழந்து விட்டது அப்படிங்கிறது அசைக்க முடியாத உண்மை. வரவேற்கத்தக்க மாற்றம் தான் இது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள். மிக்க நன்றி விஜய். மிக்க நன்றி நாரதன் மீடியா நேயர்களுக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.